பகுதி 1 மதிப்பெண்கள் 15 வரிசை எண் 1 முதல் 11 வரை உள்ள வினா அமைப்பிற்கு செய்யுள், உரைநடை, இலக்கணம் அமைந்த பகுதியாக இருக்கும். வரிசை எண் 1 உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு மலேசியா. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. அகவற்பா மறுபெயர் ஆசிரியப்பா. இந்த 2 சொல்லில் ஏதாவது ஒன்று வரலாம். வரிசை எண் 3 பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினான். வரிசை எண் 4 புதிருக்கான விடையை வரிசைப்படி தேர்ந்தெடுக்க. தவழும்போது ஒரு பெயர், விழும்போது ஒரு பெயர், உருளும்போது ஒரு பெயர், திரண்டோடும் போது ஒரு பெயர். அவை என்ன? விடை மேகம், மழை, நீர், வெள்ளம். 4 சொற்கள் அடங்கிய தொடராக இருக்கும். வரிசை எண் 5 பெப்பர் என்னும் இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு ஜப்பான். வரிசை எண் 6 கீழ்கணக்கு நூல்கள். நாலடியார் இவ்விலக்கியங்களுக்குள் இருக்கும் தமிழ் எண்கள் க அ கால்புள்ளி ச. வரிசை எண் 7 மாணவர்க்கு ஒழுக்கம், மாணவரது ஒழுக்கம் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருவு. வரிசை எண் 8 மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது வணிகக் கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். வரிசை எண் 9 சங்க காலத்தில் வரகு, சாமை போன்ற சிறு தானியங்கள் எந்த நிலத்தில் உணவாக உட்கொள்ளப்பட்டன? விடை முல்லை. வரிசை எண் 10 காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் இப்பழமொழி உணர்த்தும் தொடர். உரிய காலத்தில் ஒரு செயலை முழுமையாக செய்திடல் வேண்டும். வரிசை எண் 11 மாலவன் குன்றம் போனாலென்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே. விடை திருப்பதியும் திருத்தணியும். மேலும் பகுதி 1 மதிப்பெண்கள் 15க்கு வரிசை எண் 1 to 11 வரைக்கும் கூடுதல் பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது, விடையோடு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை ஒரு முறைக்கு 4 முறை வாசித்து பார்த்து எழுதி விடையை கூட பார்க்காமல் எழுதி பார்க்க வேண்டும் மாணவர்களே. வரிசை எண் 1 எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும்: எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. வரிசை எண் 2 தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். வரிசை எண் 3 இரட்டுற மொழிதலின்
அணியின் மறுபெயர் சிலேடை அணி. வரிசை 4 முத்தமிழ். இதன் தொகைச்சொல் இலக்கணம் இயல், இசை, நாடகம். வரிசை 5 3 வகையான சங்குகள்: வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். வரிசை 6 அன்னை மொழியே என்ற தலைப்பில் உள்ள செய்யுள் இடம்பெற்றுள்ள தொகுப்பு. இடை பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு. வரிசை 7 பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். வரிசை 8 தென்னன் மகளே என்ற சொற்றொடரின் பொருள் பாண்டிய மன்னனின் மகளே. வரிசை 9 உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள்: மோனை, எதுகை. 2 அடியிலும் முதல் சீர்கள் உனக்கு உனக்குன்னு வந்திருக்கு. முதல் எழுத்து ஒன்று போல வந்திருக்கு மோனைத்தொடை. 2வது எழுத்து ந ரணகரம் ஒன்று போல வந்திருக்கு எதுகைத்தொடை. புரிந்து கொள்ள வேண்டும். வரிசை 10 முல்லைப்பாட்டு. 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. வரிசை 11 10 பாட்டு நூல்களுள் குறைந்த அடிகளை உடையது முல்லைப்பாட்டு. வரிசை 12 முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. வரிசை 13 மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்றெல்லாம் பாராட்டப் பெற்றார். வரிசை 14 மகாகவி பாரதியார் இந்தியா, சுதேசமித்திரன் இதழ்களுக்கு ஆசிரியராக பணியாற்றினார். வரிசை 15 மகாகவி பாரதியார் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம். வரிசை 16 நீரின்றி அமையாது உலகு என்றார் போல் காற்றின்றி அமையாது உலகு உயிர் இயக்கம். வரிசை 17 சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். வரிசை 18 காசிக்காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். வரிசை 19 ஆற்றுப்படை என்பது வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் பெற்ற செல்வம் போல் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெறுக என்று கூறுதல். வரிசை 20 மலைபடுகடாம் 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. வரிசை 21 மலைபடுகடாம் கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. வரிசை 22 இரடிப் பொம்மல் பெருகுவீர். இதன் பொருள்
நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் தினைச்சோற்றையும் உணவாகப் பெறுவீர். வரிசை எண் 23 காசிக்காண்டம் செய்யுள் இடம்பெற்றுள்ள பாடல் பகுதி இல்லொழுக்கம். வரிசை எண் 24 அதிவீர ராம பாண்டியர் எழுதிய மற்றொரு நூல் வெற்றி வேர்க்கை. வரிசை எண் 25 வெற்றி வேர்க்கை நருந்தொகை எனவும் அழைக்கப் பெறும். பகுதி 1 மதிப்பெண்கள் 15 வரிசை எண் 1 to 11. அதிலையும் கூடுதலான பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடர் குறிப்பது சருகும் சண்டும். வரிசை எண் 2 காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் முதலிடம். வரிசை எண் 3 காற்று மாசடைவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்து உள்ளது. வரிசை எண் 4 கதிரவனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குவது ஓசோன் படலம். வரிசை எண் 5 கிப்பாலஸ் பருவக்காற்று. இத்தொடரில் கிப்பாலஸ் என்பது கிரேக்க மாலுமியின் பெயர். வரிசை எண் 6 தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு. வரிசை எண் 7 விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீறி யாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் பொருள் இன்மையிலும் விருந்து. இன்மை வறுமை. வரிசை எண் 8 விருந்தோம்பலை வலியுறுத்த திருவள்ளுவர் அமைத்த அதிகாரம் இல்லறவியல். வரிசை எண் 9 பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பிச் செல்லும்போது 7 அடி நடந்து சென்று வழியனுப்பினர். வரிசை எண் 10 மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் பாடியுள்ளார். வரிசை எண் 11 உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் விரிந்த பகுதியும் வர வேண்டும். வரிசை எண் 12 அமெரிக்காவின் மின்சோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. வரிசை எண் 13 வினா எண் 13 குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். வினா எண் 14 உயிர் வளி என்பது ஆக்சிஜன். வினா எண் 15 தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் முதல் செப்டம்பர் வரை இருக்கும். வினா எண் 16 வடகிழக்கு பருவக்காற்று
அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இருக்கும். வினா எண் 17. இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை. வேளாண்மை என்பதை விவசாயம் மற்றும் உழவுத் தொழில் என்றும் கூறலாம். வினா எண் 18. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள். இது புதுமொழி. வினா காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்பதன் பழமொழிக்கு புதுமொழி எழுதுக. அப்படி கேட்கும் பொழுது இங்க காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்று விடையளிக்க வேண்டும். வரிசை எண் 19. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5ஆம் இடம் பெற்றுள்ளது. வரிசை எண் 20. மேற்கு என்பதற்கு குடக்கு என்ற பெயரும் உண்டு. வரிசை எண் 21. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்ற பெயரும் உண்டு. வரிசை எண் 22. வடக்கு என்பதற்கு வாடை என்ற பெயரும் உண்டு. வரிசை எண் 23. கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் எனப்படுகிறது. மேற்கிலிருந்து வீசும் காற்று கோடை எனப்படுகிறது. வரிசை எண் 25. வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை எனப்படுகிறது. வரிசை எண் 26. தெற்கிலிருந்து வீசும் காற்று தென்றல் எனப்படுகிறது. வரிசை எண் 27. பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் கிரேக்க அறிஞர் கிபாலஸ். வரிசை எண் 28. தேவநேய பாவாணரின் இயற்பெயர் மொழி ஞாயிறு. வரிசை எண் 29. தமிழ் சொல் வளம் இடம்பெற்றுள்ள நூல் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள். வரிசை 30. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 10 பாடம் தமிழ் புதிய பாடத்திட்டத்தின் கீழ் அமைந்த வினா அமைப்பு. மதிப்பெண்கள் 100. பகுதி 1 மதிப்பெண்கள் 15. அதில் வரிசை எண் 12, 13, 14, 15 இதில் பாடல் வரிகள் 4 அடிகள் கொடுத்து அதிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். அதில் 2 மாதிரிகள் பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அறுத்துவதும் நாவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. வரிசை எண் 12 பாடலில் இடம்பெற்றுள்ள சீர் எதுகைகளை எடுத்து எழுதுக. சீர் எதுகை அருளை கால்புள்ளி பெருக்கி 2 சீர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது எழுத்து இடைன ர ஒன்று போல் வந்திருக்கிறது 2 சீரிலையும். அந்த இடைன ர ரூக்கு அடிக்கோடு போட்டு காட்ட வேண்டும். வரிசை எண் 13 அருந்துணையாய் இச்சொல்லை பிரித்து எழுதுக. விடை அருமை கூட்டல் துணையாய். வரிசை எண் 14
இப்பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு எது? நீதி வெண்பா. வரிசை எண் 15. இப்பாடலின் ஆசிரியர் கா. ப. செய்குதம்பி பாவலர். பயிற்சி 2. வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே. பாடலில் இடம்பெற்றுள்ள அடி எதுகைகளை எழுதுக. அடி எதுகை. முதல் 2 அடிகளை முதல் சீர்களை பார்க்கலாம். வாளால் கால்புள்ளி மாளாத. இரண்டாவது எழுத்து ல ஒன்று போல வந்திருக்கு. அந்த லாக்கு அடிக்கோடு போட்டு காட்ட வேண்டும். வரிசை எண் 13. மாளாத இச்சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு மாளாத எதிர்மறை பெயரெச்சம். வரிசை எண் 14. இப்பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு எது? பெருமாள் திருமொழி. வரிசை எண் 15. இப்பாடலின் ஆசிரியர் குலசேகராழ்வார். இந்த பெயரெச்சம் குறிப்பு ஒரு வினைச்சொல் முற்று பெறாத வினை எச்சவினை. எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதிலும் செயல் நிகழாது இருந்தால் எதிர்மறை என்று பொருள். இங்கே மாளாத நீங்காத என்ற எதிர்மறை பொருளாக இருப்பதால் எதிர்மறை பெயரெச்சென்றதை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். வரிசை எண் 16 முதல் 21 வரையிலும் வரிசை எண் கொடுக்கப்பட்டுள்ளது. வினாயன் 21 கட்டாயமாக விடையளிக்க வேண்டும். திருக்குறள் பகுதி. திருக்குறள் இயல் 3 இயல் 6 உள்ள அந்த மனப்பாட பாட்டு திருக்குறளை மனனம் செய்து கொள்ள வேண்டும். வரிசை எண் 16. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள 50 காப்பியங்களைத் தவிர எஞ்சியுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. விடை சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. வரிசை எண் 17. வசனக் கவிதை குறிப்பு எழுதுக. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசனக் கவிதை எனப்படுகிறது. வரிசை எண் 18. நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம். மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம். இதுபோன்று காற்று பற்றிய விழிப்புணர்வு கருத்து எழுதுக. விடை உணவு மனிதனுக்கு ஆதாரம்.
மரம் மண்ணுக்கு ஆதாரம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். வரிசை எண் 19. பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் எழுதுக. அரும்பு பூவின் தோற்ற நிலை. போது பூ விரியத் தொடங்கும் நிலை. மலர் பூவின் மலர்ந்த நிலை. வீ பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் பூ வாடின நிலை. வரிசை எண் 20. விடைக்கேற்ற வினா அமைக்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். விடை: ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம்? எந்த சொல்லுக்கு அடிக்கோடு வேண்டும். இறுதியில் வினா குறியீடு தெளிவாக இட்டு எழுத வேண்டும். வரிசை எண் 21. விடும் என முடியும் குறள் எழுதுக. முயற்சி திருவினையாக்கும். முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இன்மை வறுமை. முயற்சி செய்தால் செல்வம் பெறலாம். முயற்சி இல்லாவிடில் வறுமை வந்து சேர்ந்துவிடும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 10 புதிய பாடத்திட்டத்தின் கீழ் அமைந்த வினா அமைப்பு. பகுதி 2 மதிப்பெண்கள் 18. வரிசை எண் 16 21 வரைக்கும் வினாவிடைகள் கொடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்த பகுதியாக பிரிவு 2 அதுல 10 மதிப்பெண்கள். பகுதி 2ல பகுதி 1 பகுதி 2 2 பிரிவாக அமைந்திருக்கும். அதுல வரிசை எண் 22 to 28 வரைக்கும் ஒரு மொழி பயிற்சி மாதிரி வினா அமைப்புகள் இருக்கும். அதுல வரிசை எண் 22 உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ். இக்குறளில் அமைந்துள்ள அளபடையின் வகையை சுற்றி அதுக்கு இலக்கணம் தருக. விடை: இக்குறளில் இன்னிசை அளபடை அமைந்துள்ளது. விளக்கம்: செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபெடை ஆகும். வரிசை எண் 23 எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. அப்படியானால் சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்? விடை: சிரித்து சிரித்து பேசினார். சிரித்து பேசு பேசு அங்க விழித்தொடர் குறியீடு போட வேண்டும் இரண்டாவது தொடரில். வரிசை எண் 24 வருகின்ற கோடை விடுமுறையில் காற்றாலை மின் உற்பத்தியை நேரில் காண்பதற்கு ஆரல்வாய் மொழிக்கு செல்கிறேன். இத்தொடர் கால வழுவமைதிக்கு எடுத்துக்காட்டாக அமைந்தது எவ்வாறு? விடை: ஆரல்வாய் மொழிக்கு செல்வேன் என்று
எதிர்காலத்தில்தான் வர வேண்டும். ஆனால் செல்வது உறுதி என்பதன் காரணமாக செல்கிறேன் என்று நிகழ்காலத்தில் வந்துள்ளதால் இது கால வலுவமைதி ஆனது. இதில் அந்த உறுதிப்படுத்தப்பட்ட சொல்லுதான் முக்கியம். வரிசை எண் 25 கலைச்சொல் தருக. லேண்ட் பிரிஸ், சி பிரிஸ். விடை லேண்ட் பிரிஸ் நிலக்காற்று, சி பிரிஸ் கடற்காற்று. வரிசை எண் 26 சொற்களில் அமைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு எழுதுக. கீரி பாம்பு, இன்சொல். விடை கீரி பாம்பு. உம்மைத் தொகை இலக்கணம். அதாவது 2 சொல்லுக்கு இடையில் இம் என்ற இடைச்சொல் மறைந்து வருவது உம்மைத் தொகை இலக்கணம். அது கொஞ்சம் நினைவுபடுத்திக்கங்க. இன்சொல் பண்புத்தொகை இலக்கணம். பண்புத்தொகை பெயர் சொல்லானது பண்புக்குள்ள குணங்கள் நிறம், சுவை, அளவு, வடிவம், தன்மையை உணர்த்தி வரும். அதை கொஞ்சம் நினைவு வச்சுக்கோங்க. அந்த தன்மைன்னு பார்க்கும் பொழுது நன்மை, தீமை, நேர்மை, உயரிய, இனிமை, இனிமையான சொல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்சொல் என்பதை நீங்க இனிமையான சொல் என்று எடுத்துக்கொண்டு விடை பண்புத்தொகை இலக்கணம். வரிசை எண் 27 தனிச்சொற்றொடர்களாக எழுதுக. அழைப்பு மணி ஒலித்ததும் கயல்விழி கதவை திறந்தாள். விடை அழைப்பு மணி ஒலித்தது முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். கயல்விழி கதவை திறந்தாள். இங்கேயும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆ ஓடிக்கொண்டிருந்த மின் விசிறி சட்டென நின்றவுடன் அறையில் உள்ளவர்களின் பேச்சு தடைப்பட்டது. விடை ஓடிக்கொண்டிருக்கும் மின் விசிறி சட்டென நின்றது. முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். அறையில் உள்ளவர்களின் பேச்சு தடைப்பட்டது. முற்றுப்புள்ளி. வரிசை எண் 28 பகுபத உறுப்பு இலக்கணம் தருக. கிளர்ந்த எப்படி பிரிக்கணும்னா கிளர் கூட்டல் இத்து, இந்த அடைப்புக்குள்ள போட்டு விட வேண்டும். த இத்து கூட்டல் அ. கிளர் பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அ பெயரச்ச விகுதி. நன்றி.